அண்ணே, அம்மா வேற ஊருக்கு போயிட்டாங்க. பசி வேற ரொம்ப அழுத்த போட்டு ரொம்ப கிள்ளுது. வீட்ல வேற சாப்பிட எதுவுமே இல்ல. என்ன பண்றேன்னு தெரியல. நான் வேணா ஹோட்டலுக்கு போய் நம்ம ரெண்டு பேருக்கு சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா? ஏண்டா தம்பி, அண்ணனை பக்கத்துல வச்சுட்டு கேட்கிற கேள்வியானது? ஹோட்டல்லாம் சாப்பிட்டா உடம்பு வீக்கா போயிருந்தா. அண்ணன் இருக்கும்போது நீ எது கவலைப்படுற? உனக்கு என்ன வேணும்னு மட்டும் அண்ணன் கேளு. உனக்கு வாய்க்கு ருசி அண்ணன் சமைச்சறேன். ஆமா, உனக்கு சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். சரி, இன்னைக்கு அண்ணன் உனக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு தரேன். நீ நல்லா மணக்க மணக்க சாப்பிடுற. ஓகேவா? ஹோட்டல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படி உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? சொல்லவே இல்லை. ஆமா, நீ சைவம் தானே விரும்பி சாப்பிடுவ. அப்படி பார்த்தா உனக்கு சைவம் சமைக்க வரும். நான்வெஜ் எப்படி சமைப்ப நல்லா? அதுவும் சிக்கன் பிரியாணி சமைச்சு தரேன்னு சொல்றத பார்த்தா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கே. உண்மையை சொல்லு, உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? டேய் தம்பி, நீ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல அண்ணனுக்கு என்ன வேலை நினைக்கிற? இந்த வீடை கூட்டி விடுறது, வீட்டுக்கு தேவையான பலசரி சாமான் வாங்கி தருது, அப்புறம் பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, அப்புறம் அம்மா சமைக்கும் போது அம்மா பக்கத்துல இருந்து அவனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உதவி பண்றதுல இருந்து எல்லா வேலையும் நான் பார்ப்பேன். அப்படித்தான் டெய்லி அம்மா சமைக்கும் போது நான் வெங்காயத்துக்கு தோலை உரிச்சு கொடுத்துக்கிட்டே அம்மா என்னென்ன சமைக்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படித்தான் அம்மா சைவம் சமைக்கும் போதும் நான்வெஜ் சமைக்கும் போதும் எல்லா சமையலையும் கூட இருந்து டவுட்டெல்லாம் கேட்டுக்கிட்டேவும் நானும் கற்றுக்கிட்டேன். அப்பதான் ஒரு நாள் யாருமே இல்லாமல் இருக்கும்போது நான் கூட சமைச்சு சாப்பிட்டு பார்த்தேன். நான் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பதான் யோசனை வந்துச்சு, சிக்காக்கோ, உனக்கு சமைக்கிற திறமை கூட இருக்காடா? சரிடா, இந்த திறமை யாட்டாச்சும் காமிக்கணுமே நினச்சிக்கிட்டு இருக்கும்போதுதான் தம்பி இப்ப நீயா வாயை திறந்து கேட்ட. இப்ப தம்பி கேட்கும்போது அண்ணன் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அதனாலதான் அண்ணனே உனக்கு சிக்கன் பிரியாணி நீங்க செஞ்சு தரலான் இருக்கேன். ஹலோ ப்ரோ, உனக்கு டீ போடவே தெரியாது, அப்புறம் எப்படி பிரியாணி செய்வ? அம்மா ஏதாச்சும் தயிர் சாதம் சமைச்சு வச்சிருக்கோம், பேசாம அதை சாப்பிட்டுட்டு கம்முன்னு போய் படுத்துருவோம். வாய மூடு. யூடியூப் இருக்க பயமேன். கையிலே நம்மள்ட்ட யூடியூப் இருக்கும்போது நம்ம எதுக்கிட்ட பிரியாணி செய்யறத பார்த்து பயப்படணும்? இந்த வாரு 10 நிமிடத்தில் பிரியாணி செய்வது எப்படி, இதை பார்த்து செய்வோம். ஜாலி 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 ஜாலி. தம்பி, பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் பிரியாணி செய்யும் போது டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு செய்ய ஈஸியா இருக்கும். புரியுதா? முதல்ல வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்ன பீஸா வெட்டணும். இப்படி வெட்டணும். சும்மா டொக்கு சும்மா டொக்கு சும்மா டொக்குன்னு வெட்டணும். புரியுதா? டேய் சிக்காக்கோ, என்னடா அது கண்ணல இந்த ஏரி எரியுது? எதத்தடா முளகா பிடிக்கல அப்படி எதுவும் தூவி விட்டியா ரூமுக்குள்ள? எப்பா, கண்ணு இந்த ஏரி எரியுதே. இப்ப தெரியுதா? இப்படித்தான் நம்மளுக்கு அம்மா டெய்லி சமைச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு கண்ணெல்லாம் எரியும். நல்லா வாய்க்கு ருசியா திங்க மட்டும் தெரியுதுல. சமைச்சு பாருடி மவனே, அப்பதான் அதோட கஷ்டம்லாம் தெரியும். வெங்காயம் வெட்டும் போது உனக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் வரக்கூடாதுன்னா ஒரு துணி எடுத்து கண்ணில் நல்லா இறுக்கமா கட்டிக்கணும். ஏய் துபாக்கூரு, கண்ணை கட்டினா கண்ணை மறைக்குமேடா, அப்புறம் எப்படிதான் வெங்காயத்தை கட் பண்றது? அனுபவம் பேசும் தம்பி, நீ அமைதியா இரு. நங்கு 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 நங்கு. சும்மா அப்படி வெட்டணும். அட பைத்தியமே, நான் கூட வெங்காயத்துல இருந்து ரத்தம் தான் வருதுன்னு பயந்தே போயிட்டேன். கண்ணை கட்டிட்டு வெட்டுறேன் கண்ணை கட்டிட்டு வெட்டுறேன்னு பக்கத்துல இருக்க தக்காளி சாசோட டப்பா வெட்டி வச்சிருக்கேடா கிறுக்கு பயலே. தம்பி, எல்லா சில்லறை வேலையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்பதான் நம்ம மெயின் வேலைக்கே வந்திருக்கோம். எடுத்தோன்னே இந்த குக்கரை எடுத்து இந்த அடுப்புல வைக்கணும். வச்சுட்டு இந்த குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நல்லா தழும்ப 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 இந்த எண்ணெயை நல்லா ஊத்தணும். அதுக்கு முன்னாடி அடுப்பு ஆன் பண்ணணும்டா. அட ஆமல்ல, அது ஒண்ணுலடா தம்பி, நீ எந்த அளவுக்கு கவனமா இருக்கேன்னு சும்மா உடைய செக் பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீயும் நல்லா கவனமா தான் இருக்க. எப்படி சமாளிக்கிறான் பாரு மங்கூஸ் மண்டைய. தம்பி, பிரியாணி மசாலாவோட வாடை தூக்கலா இருக்கணும்னா இந்த டப்பால இருக்க மசாலா மொத்தத்தையும் அப்படியே கொட்டணும்.
அண்ணே இது வாஷிங் பவுடர் டப்பா மாதிரில இருக்கு. டேய் அதெல்லாம் அண்ணனுக்கு தெரியும்டா, நீ சமைக்கிறத மட்டும் வேடிக்கை பாடுறா. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் எவ்வளவு மனசார போடுறோமோ அவ்வளவு மனமா இருக்கும் பிரியாணி. என்னடா பிரியாணி மஞ்சள் கலரா இல்லாம ஏதோ ஐஸ்கிரீம் வாட வருது? இது பாச பிரியாணி. அண்ணன் உன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு பாசமா நல்லா சுவாசமா இருக்கும். ஓகே தம்பி, அண்ணனோட ஒட்டுமொத்த திறமையும் இந்த குக்கருக்குள்ள இறக்கிருக்கேன். 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் அண்ணனோட திறமை என்னன்றது உனக்கே புரியும். வா அது வரைக்கும் போய் டிவி பார்ப்போம். டேய் அண்ணன் உனக்காக வேர்வை சிந்தி உழைச்சிருக்கேன், வந்து கையால பிடிச்சி விட்றா. ஆளப்பாரு, உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டதுக்கு எனக்கு கைகாலெல்லாம் இந்த வலி வலிக்குது. ஒழுங்கா பிடிச்சி விட்றா. என்னது வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டியா? இன்னும் நீ சமைச்சு கொடுத்த பிரியாணி நான் டேஸ்ட் கூட பார்க்கலையடா, அதுக்குள்ள வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டேன்ற. நீ சமைச்ச பிரியாணி மட்டும் டேஸ்டா மட்டும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாரு உனக்கு கையால் மட்டும் கிடையாது ஃபுல் ஆயில் மசாஜ் நானே பண்ணி விடுறேன். அப்ப ஆயில் மசாஜ் உறுதி. என்ன ரெடியா இருக்கா? 3 விசில் வந்தா போதும், மணக்க மணக்க பிரியாணி ரெடி. டேய் டேய் விசில் வந்துருச்சுடா, மணக்க மணக்க பிரியாணி ரெடிடா. இன்னும் 2 விசில் தான்டா. என்னடா இது சிக்கன் பிரியாணி வாட வரும்னு பார்த்தா ஏதோ ஐஸ்கிரீம் வாடையெல்லாம் வருது. என்னத்தடா வச்சு தொலைச்ச? உனக்கு மூக்குல சொர்ணம் இல்ல தம்பி, அதனாலதான் உனக்கு கண்ட கண்ட வாடையெல்லாம் வருது. எனக்கெல்லாம் பிரியாணி வாடை தான்ப்பா வருது. சரி வா போய் என்னன்னு தான் பார்ப்போம். என்னடா இது? டேய் அண்ணா இங்க பாருடா, நம்ம சமைச்ச பிரியாணில வானத்துல பறக்குதுடா. டேய் தம்பி விசில போட மறந்துட்டேன்டா. என்னது விசில் போடலையா? ஏய் துமீல் தமால் தமீல் துமீல் இந்தா வாங்கிக்கோ தமால் டும் துமீல். டேய் தம்பி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவாடா. சொல்லி தொலை. அம்மா போறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் தயிர் சாதம் இருக்கு, 2 பேரும் எடுத்து சாப்பிட்டுருங்கன்னு சொல்லிட்டு போனாங்கடா. அதை மட்டும் சொல்ல மறந்துட்டேன்டா, இப்ப தாண்டா ஞாபகத்துக்கே வருது.